தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவோ நீ பெருகவோ நான் சிறுகவோ நீ பெருகவோ தீபத்தின் தீயாய் எடுத்தாட்கொள்ளோ கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோர செய்யோ கல்வாரி சேகம் அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் நன்றே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் நன்றே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவோ நீ பெருகவோ நான் சிறுகவோ நீ பெருகவோ தீபத்தின் தீயாய் எடுத்தாட்கொள்ளோ கர்த்தனுக்கு நேரா ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒரு விஷயம் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர் அது பின் சந்ததிக்கு பாதித்து விடக்கூடாது என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையை செஞ்சுட்டு போறோம் இல்லையா ஆண்டவர் தீமையை வச்சுட்டு போயிடக்கூடாது ஆண்டவர் ஒரு நாளும் இந்த காரியத்தை செய்யாதபடிக்காக எங்கள் கரங்கள் சுத்தப்படுத்தப்படட்டும் எங்கள் இருதயங்கள் சுத்தப்படுத்தப்படட்டும் எங்கள் சிந்தனைகள் சுத்தப்படுத்தப்படட்டும் இதோ எங்கள் உள்ளானவைகள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படட்டாக அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றத்தக்கதாகத்தான் இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கடந்து வந்தார் அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றத்தக்கதாகத்தான் தேவன் கடந்து வந்தார் அந்த அன்பின் தேவனுக்கு முன்னாக சரண்டர் பண்ணு ஆண்டவரே ஆண்டவரே என்னை உடைத்து விடுங்க என்னை உருவாக்குங்க உமக்குரிய மகனாய் மகளாய் நான் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உலாவியின் மேலே ஊற்றப்படத்தாங்க ஒரு சில வேத பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன் ஆனாலும் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசட்டும் ஒருவேளை இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையும் நாம் இப்படிதான் இருந்தோம் இந்த சூழ்நிலிருந்து தேவன் நம்மை அழைத்து வந்தார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசட்டும் எடுத்து வாசிப்போம் மார்க்குக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க சுவிசேஷத்தின் புத்தகத்தில் மார்க்குக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அங்கே முதல் வசனத்திலே ஒரு மனுஷனை காண்கின்றோம் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதவேனருடைய நாட்டில் வந்தார்கள் அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு எந்த இடத்திலே இருந்தது என்று வேதம் சொல்கிறது அவன் குடியிருக்கத்தக்கதாக ஒரு நல்ல வீடு இல்லாத ஒரு நிலையில அவன் குடியிருப்பு கல்லறையிலே இருக்கிறது அவனை சுற்றி ஒரு சனங்களும் இல்லை உயிருள்ள ஒரு மனுஷனை அவன் பார்க்கவும் இல்லை உயிரற்று கிடக்கிற எல்லா சடலத்தையும் பார்க்கிறான் அது ஒன்றும் அவன் தப்பினங்களை அவனுக்கு சொல்லவும் இல்லை அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தவும் இல்லை ஒருவேளை உலகத்தின் வாழ்க்கையில நீங்கள் அப்படிதான் வாழ்ந்திருந்தவங்களுக்கு எல்லாம் அவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவன் வாழ்வடைய கூடாதபடிக்கு மரித்து போய் கிடக்கிறான் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தேடி கர்த்தர் கடந்து வந்தார் ஒருவேளை நான் நினைக்கலாம் ஏன் ஆண்டவரே அவ்வளோ அன்பு ஏன் நான் எதை செய்ய போறேன் என்னத்திற்காக என்னை தெரிந்து கொண்டா என்று நினைக்கலாம் கர்த்தர் உங்களை கிருபை வைத்தபடியினால அத்தனை காரியத்தை தாண்டி அங்கே வருகிறார்
வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் இடத்தில் அல்ல, எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறவர்கள் இடத்தில் அல்ல, ஒன்றுமே இல்லாத நின்று கொண்டிருக்கிற நிலையில இருக்கிற உன்னை தேடி தேவன் வந்திருக்கிறார். எதுவும் இல்லாதவர் என்னிடத்துல தங்குவதற்கு வீடு இல்ல, புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை, என்னை சுத்தி இருப்பதற்கு ஜீவனுள்ள ஒரு மனுஷனும் இல்லை. அவன் நிலையோ எல்லாவற்றுக்கும் விரோதமாயிருக்கிறது. அந்த நிலையில தான் நீங்கள் நான் இருந்தோம். அந்த இடத்துல தான் தேவன் உன்னையும் என்னையும் தேடி வந்தார். வேதம் சொல்கிறது அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே உன்னை காயப்படுத்திக் கொண்ட மனநிலையிலே இருக்கிறான். மனநிலையை பாருங்க. தங்கவோ ஒரு வேலை அவனுக்கு நிலையான ஒரு வாசஸ்தலமோ இல்லாதபடிக்கு அலைகின்றான், திரைகின்றான். அவனை பூமியோடு கூட இணைத்து கட்டி போட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். ஒருவனும் கேட்கவும் ஆள் இல்லை. நீ ஏன் இந்த நிலையில இருக்கிறாய் என்று விசாரிக்கவும் ஒரு மனுஷனை இல்லை. அந்த நிலையில இருக்கிற ஒரு மனுஷனை தேடி தேவன் வருகிறார். ஆனா அவர் வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கடை சீசனோடு கூட அவர் கடந்து வருகிறார். பெரிய புயல் காற்று அவர்களை விழுங்கி விடலாமா என்று பார்க்கிறது. ஒருவேளை அந்த மனுஷன் வாழ்வடைய கூடாது, அவன் வாழ்க்கை மாறக்கூடாது, அவன் அதே நிலையில இருக்கணும் என்று இயற்கையும் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போதிலும் கர்த்தர் உன்னை தேடி வந்தார் என்பதை மறந்து விடாதே. அங்கே வேதம் சொல்கிறது 34வது அதிகாரத்தில் 38வது வசனம், கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலையா இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில கடந்து வராரோ அன்னைக்கு தான் இறைதல் அமுங்கம். அன்னைக்கு தான் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா காற்றும் உனக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அது தன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள்ளும் என்பதை மறந்து விடாது. இத்தனை காரியங்களை தாண்டி வந்து ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவன் நன்மை செய்ய போறான் என்பதற்காக இல்ல, அவன் நிறைய கொடுத்துருவான் என்பதற்காகவும் இல்ல. உங்களையும் அந்த நிலையில தான் இருந்தாரு. தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த அற்பமான வாழ்வையும் அற்புதமா மாற்றினவர் யாரோ அவர்தானே. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலையில இருந்திருக்காது. நான் நிலையற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு தங்க ஒரு இடம் இல்லை. எங்க போனாலும் என்னை விசாரிக்க ஒரு ஆட்களும் கிடையாது. விசாரிப்பற்ற சீயோனை போல இருந்த என்னை தேடி வந்தவர் அவர்தானே. என் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி இன்று அநேகருக்கு முன்பாக ஒருவேளை நான் ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்திருக்கலாம். நீ ஒன்றத்துக்கும் உதவ மாட்ட, நீ பிறந்ததை வீண் என்று அநேக ஜனங்கள் உன்னை சொல்லி இருக்கலாம். நீ செத்து போய் இருக்கிறதோடு இல்லாம இருக்கலாம் என்று உன்னை அநேகர் புறம் கூறி இருக்கலாம். அந்த ஜனங்கள் மத்தியிலே உன்னை தேவன் தேடி வந்திருக்கிறார். எந்த மனுஷர்கள் உன்னை அவமாய் பார்த்தார்களோ, எந்த மனுஷர்கள் உன்னை நிந்தித்தார்களோ, எந்த மனுஷர்கள் உன்னை தேவையற்றவர்கள் என்று புறம்பே தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறார். அவர் உன் பாவத்தை மன்னித்து மறுபடியும் உன்னை தேவன் நிறுத்த போகின்ற நிலைக்கு கொண்டு வர விரும்புகின்றபடியினாலே உன்னை தேடி வந்திருக்கிறார். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கூக்குரலிட்டு காயப்படுத்தினான். நம்மளா அப்படிதானே எப்பயாவது சுத்த போயிடலாம், உலகம் தொட்டு போயிடலாம். இருக்கிறதுனால என் கத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, என் சத்தத்தை யாருமே உணர மாட்டாங்க, என் சத்தத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் அழுகையின் சத்தத்தை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்த உன்னை தேடித்தான் தேவன் வந்தார்.
தேவனுக்கு முன்னாடிதான் நின்னுக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியம் ஆண்டவரே, அன்னைக்கு என் பாவத்தை மாற்றினவர் நீர்தான், அன்னைக்கு என்ன பரிசுத்தப்படுத்தினவர் நீர்தான். ஒரு வேளை உனக்கு பிரியமில்லாமல் இந்த நாட்களில் நான் செய்த எல்லா பாவத்தையும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அந்த நிலையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அக்கறையற்று ஒருவேளை ஆதரவு இல்லாமல் இருந்த உன்னை தேடி தேவன் தானே வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னையும் என்னையும் சுகபத்திரமாய் காக்கிறவர் அவர் தானே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்து கர்த்தர் சொல்றாரு, இத்தனை காரியத்தை செஞ்சுதான் உன்னை மீட்டெடுத்த. அங்கே கடந்து வருகின்றார். அந்த மனுஷனோட கூட பேசுகின்ற ஆண்டவருக்கு அவன் பிரதியுத்தரம் சொல்வதையும் பார்ப்போம். அவன் இயேசுவை தூரத்திலே பார்த்து ஓடி வந்து, நமக்கு நல்லா தெரியும், வாழ்வில்லாத எனக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் அவரே. மறித்து விடுவேன் என்று நினைத்த மனிதர்கள் மத்தியிலே என் வாழ்க்கையை மாற்றப் போகின்றவரும் அவரு. என் சத்தத்தை யாரும் கேட்கலன்னா அழுது புலம்புன. என் சத்தத்தை கேட்டு ஒருவர் கடந்து வந்தார். அத்தனை பிரச்சனைகளை தாண்டி வராரு. நீ கொடுப்ப, நீ மகிமைப்படுத்த மாட்டேன்ற, செய்த நன்மையை மறந்துட்ட. அதனால கர்த்தர் உன்னை மறக்க விரும்பல. மறுபடியுமாய் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியுமாய் ஒரு விசையால் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக இந்த நாளிலே உனக்கு வாழ்வு கொடுக்க. அன்று இயேசுவானவர் வரும்பொழுது தூரத்திலே கண்ட அந்த மனுஷன் ஓடி அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. இம்மட்டும் அவனை வேதனைப்படுத்துகின்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இம்மட்டும் வேதனை வருவதற்கு காரணம் யாரு? ஆண்டவரின் வேதனையை மாற்ற கடந்து வந்திருக்கிறார். அவனோ வேதனை என்று சொல்லுகின்றான். அவனுக்குள்ளே கிரியை செய்கின்ற காரியங்கள் அவனை தனிமைப்படுத்தினது, அவனை தேவனுக்கு புறம்பாக்கினது, எந்த ஜனமும் காணக்கூடாதபடிக்கு அவனை தள்ளி தூர நிற்க செய்தது. எல்லா காரியத்தையும் மாற்றிவிட வேண்டும் என்று தேவன் கடந்து வந்திருக்கிறாரு. அந்த மனுஷன் ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே, எனக்கு உனக்கு என்ன ஆண்டவரே? வாசியுமா, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணையிடுகிறேன் என்றான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு என்ன பண்ணு, புறப்பட்டு. அசுத்த ஆவிதான் இவ்வளவு நாள் உன்னை எங்க நிக்க வச்சிருச்சு. பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். உன் அசுத்தத்தை மாற்றத்தக்கதாக தேவன் உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அந்த பாவங்களை புறம்பாக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை புறப்பட்ட உனக்கு முன்பாக நிற்கிறது. அசுத்தமே அந்த மனுஷனை விட்டு வெளியேற்போ. ஆண்டவர் நீங்க உன் அசுத்தத்தை வெளியேற்றணும்னு நினைச்சிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் சிந்தனை எவ்வளவு அசுத்தமா இருக்குது, உன் பார்வை எவ்வளவு அசுத்தமா இருக்குது, உன் இருதயத்தின் காரியங்கள் எத்தனை அசுத்தம் என்பதை ஆண்டவர் அறிந்து விட்டபடியினாலே உன் பாவத்தை மன்னிக்கத்தக்கதாக பரலோகத்தில் இருந்து ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உன் அசுத்தத்தை முதலாவது பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக உன் அசுத்தத்தை தேவன் அகற்ற விரும்புகின்றார். நீ எந்த நிலையை மறந்துட தெரியுமா? உன்னை தேவன் சந்தித்த நிலையை மறந்து விட்டபடியினாலே உன்னை உணர்வடைய செய்து உன்னோடு கூட பேசுகின்றார். நான் நினைச்சக்கூடாது, நான் ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு நினைக்க கூடாது. என் நிலையை நான் நினைச்சு பார்க்கணும். நான் எந்த நிலையில இருந்த போது என் தேவன் என்னை கடந்து வந்து தெரிந்து கொண்டார். தனிமையாய் உறவற்றவனாய் ஒரு மனிதனும் இல்லாத போது என்னை நானே காயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக புறம்பாக்கின ஒரு நாளிலே தேவன் என்னை தேடி வந்தார். இம்மட்டும் கைவில்லை, இதுவரைக்கும் நடத்துகின்றார், இனியும் நடத்த போகின்றவர் சொல்கின்றார், உன் அசுத்தத்தை பார்த்து அவனை விட்டு விலகி போகின்ற. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், அநேக பாவங்கள் இருக்கிறபடியினால. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு மனுஷனும் பக்கத்தில் இல்ல, எல்லா
பாவத்தை வச்சு நாம என்ன சொல்றான், நம்ம அநேகரா இருக்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாத இருக்கிறபடியினால்தான் நம்ம நினைக்கிறோம் நானே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவேன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் வாழ்க்கையை மாற்றவே முடியும். அவர் உன் வாழ்க்கையில கடந்து வரணும்னா தூரத்துல வருகிற அவரை முதல்ல பார். உன் பார்வை லேக்கியோட போன ஆண்டவர் போன, ஆண்டவரே நான் உன்னை பார்க்கிறேன், ஆண்டவரே என் கண்கள் உன்னை காணத்தக்கதாக என் கண் இமைகளுக்குள்ளே உன்னை கல்வாரி ரத்தம் கடந்து வரட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு கர்த்தர் உன்னை காண்பதை நீயும் காண்பாய். ஆகார் என்ற புறஜாதி மகள் சொல்லுகின்றார், என்னை காண்பவரை நானும் கண்டேன். தேவ சமூகத்திலே தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன்றோம். ஆண்டவர் சொல்றார், ஒரு பாவியான மனுஷனை தேடி வந்து அசுத்தத்தை விலக்குகின்ற போது அந்த மனுஷன் தேவன் வருவதை பார்த்து விட்டான். ஆனா நம்ம வாழ்க்கையில தேவன் வந்து நம்ம என்ன பண்றோம், இதுவரைக்கும் உணர்வே இல்லாதபடிக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக அந்த மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று வேதம் அங்கே அழகா சொல்கிறது. வாசியமா தொடர்ந்து, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அந்த பாவத்திலேயே அந்த மனுஷனை வச்சிருக்கணும். அவன் பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வரக்கூடாது என்று மற்ற எல்லா தேவையற்ற காரியங்கள் நினைத்த போது தேவனோ அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவன் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவன் தேவனுக்குரிய மகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தபடியினாலே அவன் வாழ்க்கைக்குள் கடந்து வந்தார். அல்லேலூயா. அங்கே கடந்து வந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது அவரிடத்தின் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அவரை நோக்கி நாங்க எங்க போனோம், பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே வேண்டிக் கொண்டது. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு உடனே ஏறக்குறைய ஓடி கடலிலே பாய்ந்து. நல்லா புரிஞ்சுக்க, நீ என்னைக்கு இயேசு வானவரை பார்க்கிறையோ அன்னைக்கு தான் உனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் உன்னை விட்டு வெளியே போகும். நீ பார்க்காத வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்னன்னே உனக்கு தெரியவே தெரியாது. கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற எல்லா மனுஷனுடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அம்மட்டும் அவனுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் என்னவென்று தெரியாதபடிக்கு அவன் வாழ்க்கை வேண்டாம். அவன் சிந்த மாற்றப்பட்டது, பேச்சு மாற்றப்பட்டது, ஒருவரும் இல்லாத இடத்தில் அவன் தனிமையாக இருக்கிறான். தன்னையே காயப்படுத்துகின்ற நிலையிலே இருந்த போது அவன் நிலை என்ன என்று தெரியவில்லை. தெரிந்து கொள்கின்ற தருணங்கள் வந்த போது தேவன் அவன் வாழ்க்கையை மாற்றினார். மாற்றுவதற்கு காரணம் அவன் தேவனை பார்த்தான். நல்லா தெரிஞ்சு, ஆண்டவரே என் அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்க போற ஆண்டவரே, என்னை ராஜாவோடு கூட இணைத்துக் கொள்ள போகின்ற ஆண்டவரே. செய்த காரியம் என்ன தெரியுமா, அவன் தேவனிடத்திலே விடுதலையை பெற்ற போது அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டதை எங்க வேதம் அழகாய் சாட்சி சொல்லுகிறது. ஒருவேளை நீங்களும் நானும் தேவன் இதே நிலையிலிருந்து மீட்டெடுத்தார். ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆயத்த கூட்டத்துக்கு எது கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரே ஒரு விஷயம் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை முறை தான் ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது, எத்தனை முறை தான் மறுபடியும் வந்து ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு முறை மன்னிச்சோன்னா அந்த பாவத்தை முதுகுக்கு பின்பாக என்ன பண்ணுவாரா, எரிந்து விடுவாராம். அதை பார்க்க மாட்டாரா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. ஆனா நீங்கள் நான் என்ன பண்றோம், மறுபடியும் அதே பாவத்துல நிற்கிறோமே. இந்த நிலையற்ற வாழ்விலே நிலைத்திருக்க கூடாதபடிக்கு சகல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமே. மறுபடியும் போயிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் கடிந்து கொள்வது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக கடந்து வந்தார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்கள். வாசியமா தொடர்ந்து, ஆதி பட்டணத்திலும் அடுத்த வருஷம் வாசியமா, இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, அல்லேலூயா. இது முன்னாடி என்ன தரிக்கல, அப்போ நிர்வாணத்துல இருந்தது கூட அவனுக்கு தெரியல. நம்ம உலகத்துல இருக்கிறவங்க நிர்வாணத்துல இருக்கிறோம்னு தெரியல.
தெரியாதபடியெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தம் என்னும் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் என்ற அந்த வஸ்திரத்தை நீ தொடுத்துக் கொண்டு தேவனோடு கூட அமர்ந்திருக்கத்தக்கதாக தருணத்தை கொடுத்து தேவனை அழைக்க விரும்புகிறார். அதற்காகவே தேவன் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார். உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் புத்தி தெரிந்திருக்கிறவனை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இப்ப பார்க்கிறவங்க பயப்படுறான். முன்னாடி எப்படி இருந்தா? புத்தி இல்லாம இருந்தா, யாரும் இல்லாம இருந்தா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் வந்தாரு, அவன் வாழ்க்கையை மாத்தினாரு. யாரும் பார்க்காத இந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் உண்மையை என்னைய மாத்தினாங்க. இன்னைக்கு கர்த்தர் நிமித்தமா நம்மளை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ப்பா அப்படின்னு பயப்படத்தக்கதாக தேவன் இன்னைக்கு மாற்றி நடத்தியிருக்கிறார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவன் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணார்கள்? விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி நல்ல புரிஞ்சுங்க. சிலருக்கு ஆண்டவர் உள்ள வந்து சில காரியத்தை அகற்றுவதை பிடிக்காது. அவங்களாம் தேவனை ஏற்றுக்கொள்ளவே நீங்க என்னதான் சொல்லி பாருங்களேன், அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க மனம் மறுபடியும் எப்படிதான் இருக்கணும்? மறுபடியும் நான் தனியா இருக்கணும், மறுபடியும் நம்ம மனம் நொந்தவனா இருக்கணும், ஆள் இல்லாதவனா இருக்கணும், தனிமையிலே அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எந்த மனநிலைக்கு திரும்ப மாறி போவாங்க? வாசிக்குமா? அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி நல்லா புரிஞ்சுங்க. ஆனா தெளிந்தவன் ஒரு காரியத்தை மட்டும்தாங்க, ஆண்டவரே இந்த தெளிவு கிடைச்சது உன்னால்தான் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா என்னை பார்ப்பது உன்னால்தான் ஆண்டவரே. நிர்வாணியாக இருந்த எனக்கு நல்ல ஆடையை கொடுத்து இன்னைக்கு என் நிர்வாணத்தை மாற்றினவர் நீர் தான் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ எங்க நம்ம போனோம்? இவ்வளவு நாள் யாரும் இல்ல உங்க கூட, இனத்தை ஒருத்தரும் கூட இல்ல, உன்னை ஒருத்தரும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு உன்னை தெளிவடைய வைத்து உன்னை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் அனுப்புகிற நீ கடந்து சென்று உன் இனத்தார் இடத்திலே அநேகருக்கு தேவனை குறித்து சொல்லு. எந்த நிலையில இருந்ததுமா? இன்னைக்கு என்னை மீட்டெடுத்தவர் அவர்தான், என் பாவத்தை மன்னித்தவர் அவர்தான், என்னை பரிசுத்தப்படுத்தினவர் அவர்தான், காயப்படுத்தி கொண்ட என்னை மற்றவர்களுக்கு காயம் கட்டுபடியாக தேவன் அனுப்பி இருக்கிறார். இயேசு சொல்றாரு, அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவித்து சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க, என்னை நீதியின் தேவனுக்கு முன்பாக நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு அடுத்தவர்களுக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எந்த மனுஷன் தன்னுடைய சாட்சியை காத்துக்கொண்டு தேவன் வருகை வரைக்கும் தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கின்றானோ அந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஆண்டவர் பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே உள்ளே வா, எனக்காக நீ சகல காரியங்களையும் செய்தாய். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோபோலியோ என்னும் நாட்டிலே, அங்க தெக்கோபோலியோ என்னும் நாடு வந்து 10 நாடு சேர்ந்தது. ஆண்டவர் யார்கிட்ட போய் சொல்ல சொன்னாரு? இனத்தாரிடத்துல உன் வீட்டுக்கும் போட்டாரு. ஆனா அவன் நிறைய உணர்ந்த போது, அவன் பாவத்தை அவன் அறிக்கை செய்த போது, அவன் பரிசுத்தம் அடைந்த போது ஒரு காரியத்தை செஞ்சான். என் ஆண்டவரை என் இனத்தாருக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா ஜனத்துக்கும் நான் சொல்லத்தக்கதாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என் வாழ்க்கையை, வழிகளை, பேச்சை, நடக்கையை, என் சிந்தனையை எல்லாவற்றையும் மாற்றினவர் என் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்த போது தெக்கோ போல என்று சொல்லப்பட்ட 10 கிராமங்களுக்கு கடந்து சென்று அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக நல்ல சுவிசேஷகனாய் அவனை தேவன் மாற்றினார். இம்மட்டும் மற்ற எல்லாருடைய பார்வைக்கு அவன் ஒரு பைத்தியமா இருந்திருக்கலாம், ஒரு
ஒருவேளை நிர்வாணியா இருந்திருக்கலாம், அவன் ஒருவரும் இல்லாதவனாய் இருந்திருக்கலாம், அனாதையை போல் தெரிந்திருக்கலாம். கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்த போது கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அவன் பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான மகனாய் அவனை செயல்படுத்தி விட்டார். நீங்க நாம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில பாவத்தை நீ அசுத்தத்தை அகற்றின போதிலும் இன்னும் அந்த அசுத்த வாழ்க்கையில ஒட்டி கொண்டேதான் இருக்குது. ஆண்டவரே, மாற்றிக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒரு விசையாய் இது தகப்பனை மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னிங்க. இதோ தகப்பனை, அநேக பிசாசுக்களை பிடித்திருந்த ஒரு மனுஷனை மன்னித்திட ஆண்டவரே. யாரும் அவனை பார்க்க கூடாத நிலையில இருந்த பொழுது அவனை பார்த்து மன்னிக்கத்தக்கதாக கடந்து போனிய ஆண்டவரே, அவன் நிலையை அறிந்தது போல எங்கள் நிலையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசையா எங்களை மன்னிங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஒரு புதிய மனுஷனாய், ஒருவேளை நான் சுவிசேஷகனாய், தேவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றவனாய் இருக்கத்தக்கதாக ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு எத்தனை பேர் இந்த மனுஷனை போல நிலையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மனுஷனை போல அநேகருக்கு தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க? மாற்றப்படலன்னா இன்னும் அசுத்தம் என்னிடத்திலிருந்து போல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இந்த கல்வாரியில் வழிந்தோண்டின ரத்தம் இந்த வேலையில என் மேல கடந்து வர ஆண்டவரே, என் மேல கடந்து வரட்ட நீ என் வாழ்க்கையில கடந்து வராவிட்டா எந்த அசுத்தமும் மாறி இருக்காது ஆண்டவரே. நான் பரிசுத்தம் அணிந்திருக்க முடியாது ஆண்டவர். நான் பரிசுத்த படித்தினவர். இதோ தகப்பனே, நீதியின் தேவனாய் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நித்தமும் நடத்தத்தக்கதாக ஒரு விசையா இரக்கம் பாராட்டி இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் மறுபடியுமா என்னை தாழ்த்துகின்றேன். மறுபடியுமா என் அசுத்தத்தை என்னை விட்டு விலக்கத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேவன் ஒரு விசையாய் கிருபையாய் கடந்து வந்து தயவாய் என்னை தொட்டு இந்த கல்வாரி ரத்தத்தினால் இதோ தகப்பனே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்தமானாய் மாற்றிவிடும் என்று தேவனை நோக்கி சொல்லுகிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, அதை போலவே பாய்கின்றதே நம்பி சுவந்தைவா, நீ நம்பி சுவந்தைவா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. உலக சித்தின் கண்கள் எல்லாம் பாகை, உலக சித்தின் கண்கள் எல்லாம் பாகை, கர்த்தாவின் நன்மைவா, சந்தோஷம் கர்த்தாவின் நன்மைவா. சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோடியே.
ஆத்துமாவிப்பை பெற்றிடாமல் ஆத்மநஷ்டமடைந்தார். ஆத்மநஷ்டமடைப்பை பெற்றிடாமல் ஆத்மநஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியின் பாவம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கிய பாவம் ஒன்றுமில்லையே. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்துவதனால எனக்கு லாபம் என்ன? ஆண்டவரே சொல்லப்பட்டவரே, அந்த மனுஷனுக்கும் எனக்கு பாராட்டினது போல அவன் ஜீவனை காத்துக் கொள்ளத்தக்கதாக திக்கு போல கடந்து சென்றான். தேவனை குறிச்சு பேச ஆரம்பிச்சுட்டான். யார் இடத்துல பார்த்தாலும் தேவனை பத்தி சொல்றான். நான் கல்லறையில இருந்தப்பா, நிர்வாணியில இருந்த ஐயா, என்னை பார்த்த ஒரு மனுஷனை இல்லாத இருந்த ஐயா, என்னை தேடி ஒருவர் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் பாவத்தை மன்னித்தார், என் அசுத்தத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டார், என்னை நீதியின் தேவனுக்கு முன்பாக என்று நிற்க செய்து விட்டார். கிராமத்துக்கு கடந்து சென்றான். ஆண்டவர் வச்சு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சொல்ல சொல்ல நமக்குள்ள ஒரு புதிய பிரசனத்தை உணர்றான். ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தலைமட்டமா ஒப்பு கொடுப்பது மாட்டாங்க. எங்க கர்த்தரை குறிச்சு நாங்க எல்லாருக்கும் சொல்ல போறோம். எங்கள் பாவத்தை மன்னித்தவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, நீதிக்கு முன்பாக எங்களை நடத்துகின்றவரே, எங்கள் மீது இருந்த அசுத்தத்தை விலக்கினவரே, மற்றவங்களுக்கு சொல்ல போறோம். ஆண்டவரே எல்லாம் தேவ சமூகம் போகிறது. கல்வாரி கண்ணைகளை கடந்து வா. இந்த வேலையில ஆண்டவருடைய கல்வாரி ஒரு சிரசிலே சூட்டப்பட்ட முள்முடியிலே இந்த முள்முடி ஒரு நெற்றியில் உதைந்து கடந்து சென்ற போது கண்கள் வீக்கம் எடுத்ததா, அந்த மக்கள் மறுபக்கத்திலே கடந்து வந்ததா, அந்த கண் இமையும் ஓரத்திலிருந்து ஒழிந்தோடின ரத்தம் எல்லாம் கண்களை தெளிவடைய செய்யட்டும். கர்த்தரை பார்க்கத்தக்கதாக ஒரு பார்வை எனக்கு கொடுத்து விடட்டும். ஆண்டவர் அண்டையில கிட்டவா, சிலுவைக்கு நேரம் அவனை தாழ்த்த ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் கண்களின் இச்சையை ஒரு விசையால் மன்னிங்க ஆண்டவரே. இருந்து வழிந்தோடிய பெரும் துணிக்கு என் கண்களிலே விழக்காண்டவரே, அது என் கண்களை தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரட்டாண்டவரே. சிந்தையில் வடிந்தோடிய ரத்தம் எல்லாம் சிந்தையை நிரப்பட்டும். சிந்தையிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் சிந்திக்கின்ற சிந்தனைகள், தேவனை விட்டு குணமாய் நிற்கலாம் என்று நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நம்மளுடைய கடந்து செல்லட்டும். ஆண்டவரே கரத்திலிருந்து வடிந்தோடிய நிறத்தை கரத்தை தொடட்ட ஆண்டவரே, கரத்தை தொடட்ட ஆண்டவரே. எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிற இந்த கரங்கள் நீ பரிசுத்தத்தை செய்யத்தக்கதாக, தேவனுக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாக கரங்கள் தொடப்படவே. விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் உன் இருதய பகுதிகளை கடந்து செல்லட்டும். உன் பாவத்தை உனக்கு உணர்த்தட்டும், உன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். தேவனுக்கு நேராய் புதிய மனுஷனாய் மனுஷியாய் உன்னை மாற்றி விடட்டும். கால்கள் இருந்து வழிந்தோடிய ரத்தம் உன் சரீரம் முழுவத்திலும் ஊடுருவி பாய்வது மட்டும், நீ பாவம் செய்கின்ற இடத்திலே உன்னை நிற்கக்கூடாதபடிக்கு பரிசுத்தமான ஸ்தலத்திலே உன்னை நிற்க செய்யத்தக்கதாக உன் கால்களை பலப்படுத்தட்டும். ஒரு புதிய மனுஷனாய் மாற்றப்பட்ட அவன் கடந்து சென்ற அநேகருக்கு தேவனை குறித்து சொல்லத்தக்கதாக அவனுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் கடந்து வந்தது. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நாங்களும் அப்படியா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக பரிசுத்த தேவனுக்கு நேராக எங்களை தாழ்த்துகின்றோம். அவரை ஏன் நோக்கி பார்க்கிறான். எங்களுக்குள்ள எந்த விதமான அசுசிகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும், அந்த உண்மை தவிர ஒருத்தரை பார்க்க கூடாதாங்க. ஆண்டவர் சில பிள்ளைகளை குறிச்சு சொல்றாங்க.
அவங்க பார்வை தேவனுக்கு பிரியம் இல்லாம போதான். தேவனுக்கு பிரியம் இல்லாம மனுஷனையும் மனுஷையும் பார்க்கிற நீ உடைக்கப்பட்டு கிடக்கும் பொழுது உன்னை உருவாக்க ஒரு மனுஷனும் மனுஷியும் வரல. நீ பாக்குறிய எந்த மனுஷனும் உனக்கு நிஜமும் கிடையாது, அது மாயையே. பார்வையை சுத்தப்படுத்த தேவன் ஒரு தருணத்தை உனக்கு தர. சில பிள்ளைகளை குறிச்சு தேவன் பாரத்தோடு சொல்றார், பார்வை சரியில்லை, தேவனுக்கு பிரியமா நடக்கல, அவங்க சாட்சி கெடுத்துக்கொள்ள நாட்கள் வருகிறது. சாதாரண போல வந்திருக்கிறான், சாட்சி கொடுக்க போறான். தேவ சமூகத்திலே யோபுக்கு சாட்சி கொடுத்த அவன் உனக்கு சாட்சி கொடுக்க போறான். ரட்சிக்கிற சிங்கத்தை போல நின்று கொண்டிருக்கிறான். என்னைக்கு யாரை விழுங்கலாம் என்று கர்த்தர் இடை மறைக்காவிட்டார், நீ விட்டு வந்த பாவத்தின் வேறு உன்னை மறுபடியுமாய் பெற்றுக் கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீ தேவனுக்கு பிரியம்னாத என்னுடைய பார்வையை மாற்றுங்க ஆண்டவர். எந்த மனுஷனையும் நான் பார்க்க கூடாது. கல்லறைகளிலே கூக்குரலிட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் முத பார்த்தது உன்னதான் போல இருக்கு ஆண்டவர். அவன் பார்த்த மாத்திரத்தில் அவன் பார்வை பரிசுத்தம் அடைந்தது. அவன் தேவனுக்கு நேராக தன்னை தாழ்த்தினான். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஒருவேளை அப்படிப்பட்ட பார்வை எனக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் பார்வையை முதல்ல மாற்ற ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக ஒரு நடக்கை எனக்கு கட்டளை ஆண்டவர். ஒரு சிந்தனையும் பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அதுக்கு தேவனுடைய பந்தி இருக்கிறபடினால ராஜாவின் பந்தியில கலந்து கொள்வது அத்தனை காரியம் சீக்கிரமும் கிடையாது, சுலபமும் கிடையாது. ஒரு இரக்கம் பாராட்டுறேன். நான் தான் நாளைக்கு பந்தியில நீ இருக்க போறேன். அபாத்திரமாய் புசிக்கின்றவன் இது ஆவியில செத்து போற ஆண்டவர். இந்த அபாத்திரமா புசித்திடக்கூடாது. அதற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவர். ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவர். ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவர். தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக தேவன் நாம எங்களுக்கு உதவி செய்ய போகின்றதற்காக பலப்படுத்தி தொடர்ந்து நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளை கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசையாய் மன்னித்து எங்கள் பழைய நிலையிலே எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர் ஆண்டவர். நாங்கள் எங்க இருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நாளைக்கு பந்தியில கலந்து கொள்ளத்தக்கதாக உணர்வுடைய செய்த கிருபைகளுக்காக கூட ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் அந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் பலத்துக்கு நேராக கைகள் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.